கேன் ப்ரொசீட். மை லார்ட், எனது கட்சிக்காரர் சந்தானம் ஒரு பெரிய தியாகி. இல்லை என்றால் இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்திருப்பாரா? பொதுவா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணா கணவன் மனைவிக்கு சமாதானம் செய்து கொள்ள நாம கால அவகாசம் கொடுப்போம். ஆனால் பாவம் எனது கட்சிக்காரர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண நாள்ல இருந்து நேத்து வரைக்கும் ஜெயில் தண்டனையை விட மோசமான தண்டனையை அனுபவிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இந்த பொண்டாட்டியோட டார்ச்சர். இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருந்து ஆண்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும் யுவர் ஆனர். அசோக், இப்படி பொத்தாம் பொதுவா சொன்னா எப்படி? ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். இருக்கு யுவர் ஆனர், அதை கொடுங்க. இது நீங்க கடைசியா உங்களுக்காக வாங்கின மேக்கப் கிட்டோட பில்லு. ஆமா. பில் அமௌண்ட்டை உங்க வாயால சொல்லிடுங்களே. 32,000. ஓஹோ, ஓகே ஓகே. இது நீங்க கடைசியா பியூட்டி பார்லருக்கு போனதுக்கான பில் தானே? ஆமா. அமௌண்ட் சொல்லுங்க. 15,500. ஓ, இது போன மாசம் உங்க வீட்டு மல்லிகை ஜாமானோட பில்லு கரெக்டா? ஆமா. அப்ப பில் அமௌண்ட்டே சேர்த்து சொல்லிடுங்க. 4,500. தேங்க் யூ. யுவர் ஆனர், வீட்டுக்கு மல்லிகை ஜாமானுக்கு ஆகிற செலவை விட இவங்க மேக்கப்க்கு செலவு பண்ற அமௌண்ட் கிட்டத்தட்ட 10 மடங்கு. இதுல கொடுமை என்னன்னா, சந்தானத்தோட கிரெடிட் கார்டு லிமிட்டே வெறும் 50,000 தான். ஆனா நான் கொடுத்த இந்த 3 பில்லோட மொத்த அமௌண்ட் 52,000. வெறும் 50,000 மட்டுமே சம்பளம் வாங்குற என்னுடைய கட்சிக்காரர் இவங்க பண்ற செலவுக்கு மாசம் 5,000 ரூபாய்க்கு மேல வெளியில கடன் வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், இதுல டிவில விளம்பரத்தை பார்த்து அப்பப்போ புது போன் வேற வாங்குறது. டெய்லி ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. இதனால இந்த செலவுகளை சமாளிக்க முடியாம எனது கட்சிக்காரர் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. அதோட பில்லை நான் சப்மிட் பண்ணிருக்கேன். சோ குடும்பத்து மேலையும் கணவன் மேலையும் அக்கறை இல்லாத இவங்க கூட எனது கட்சிக்காரருக்கு தயவு செய்து டிவோர்ஸ் கொடுத்துருங்க. இல்லைனா ஆயுள் தண்டனை கொடுத்து நீங்களே ஜெயில போட்டுருங்க. இவங்க கூட வாழ்றதுக்கு ஜெயில் வாழ்க்கையே பெட்டர். அப்பவாது எனது கட்சிக்காரர் நிம்மதியா இருப்பாரு. That's all, Your Honor.